கமல தீர்ந்த சதுமுகன் தான கருங்கட். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் நவாக்கரியில் 1348வது மந்திரம் என்று நாம் சிந்திக்க உள்ளோம். ஏற்கனவே நவாக்கரி மந்திரங்களை நாம் வழிபடும் போது நம் உள் ஒளியானது புறப்பட்டு ஒளி உடல் பெறப்படுகின்றது. அவ்வாறு நாம் உள்ளொளியோடு நாம் பிரகாசிக்கும் போது நம்மை சுற்றியிருப்பவர்களுடைய அறியாமையும் நம்ம மூலமாக நீக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக ஆகிவிடுகின்றோம். அதனால அந்த ஞான ஒளியை பெறக்கூடிய ஒரு வல்லமையும் நாம் இருக்கின்றோம். கிட்டத்தட்ட மகான் சேதியை நாம் பெற முடியும் என்று இந்த மந்திரத்தில் கூறாமல் கூறுகின்றார் திருமல நாயனார் என்று உணர்கின்றேன். மிக்க நன்றி. பாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. ஒரு நிமிஷம். மந்திரம் 1348. சேர்ந்தவர் என்றும் திசை ஒளி ஆனவர், காய்ந்தெழும் மேல்வினை காணகிலாதவர், பாய்ந்தெழும் உள்ளொளி பாரில் பறந்தது, மாய்ந்தது காரிருள் மாறு ஒளிதானே. இதுக்கான கமெண்ட்ரி. An inner light emanates from the yogin's divinized world. This light extinguishes the murk of ignorance. The yogin's soul has become perfected and cleansed of all desires and their consequences. His consciousness draws directly from the light of supreme consciousness. சேர்ந்தவர் என்றும் திசையொளி ஆனவர். அந்த திசை ஒளிங்கிறது இந்த தேவார பாட்டுல அந்த திசை ஒளி உருவமானவர், சிவனை பத்தி பேசும்போது திசை ஒளி உருவமானவர் அப்படின்ற சொல்றாங்க. அத சிவமயமானவர். அந்த 8 திக்குக்கும் அந்த ஒளி பரவற விஷயம். இந்த திருவடியை சேர்ந்தவங்க அந்த சிவத்தோட திருவடியவே சேர்ந்துருவாங்க. அந்த விழிப்பு நிலைக்கு அவங்க சேர்றதுனால அவங்க திசையொலி ஆனவங்களா ஆவாங்க, சிவமாவே ஆனவங்களா ஆவாங்க. காய்ந்தெழும் மேல்வினை காணகிலாதவர். நம்ம ஏற்கனவே கர்ம வினைகள், நம்ம ஏற்கனவே செய்த வினைகள், முற்பிறவி வினைகள், நம்ம ஏற்கனவே செய்த வினைகளுக்கு விளைவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த இதெல்லாம் இந்த சிவ ஒளியில எல்லாமே கரைஞ்சு போயிடும். எல்லா கர்ம வினைகளும் நீங்க பெறும். அது நம்ம எந்த பிறவியில செய்த வினைகளா இருந்தாலும் இந்த சிவத்தோட ஒளியில அது இல்லாமல் போயிடும். காணகிலாதவர்னா நம்ம அதுக்கான விளைவை, நம்ம செஞ்ச பாவத்துக்கான விளைவை நம்ம சந்திக்க மாட்டோம், காண முடியாது அந்த விஷயத்தெல்லாம் நம்ம அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். பாய்ந்தலும் உள்ளொளி பாரில் பறந்தது. நமக்குள்ள இந்த சிவ ஒளி உள்ள தோன்றியது அப்படியே பாய்ந்து எழுந்து பாரில் பறந்தது. பாருனா உலகம். இந்த உலகமா பார்க்கறது நம்ம மனசு, உடம்பு, நமக்குள்ள பரவி நம்மளோட வினைகள், நம்ம கர்ம வினைகள் எல்லாம் நம்மள்ட்ட இருக்க எல்லா பிரச்சனைகளையுமே அது தீர்க்கிறதுக்காக இருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போ எப்படி இருக்கோம்னா, நம்ம மனம் படிதான் ஃபர்ஸ்ட் ஈகோல இருந்து போயிட்டு இருப்போம். நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை அமைஞ்சிட்டு இருக்கும். நம்ம கீழ்நிலையில இருக்கும்போது அதுக்கடுத்து மனசுக்கு வருவோம். அந்த மனசுப்படி வாழ்க்கையை இது பண்ணுவோம். நம்மளோட உண்மையான எதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம இப்ப நான் அம்மாவா இருக்கிறேன் அப்படின்னா, அந்த அம்மான்ற ரோல்ல என்னோட ஃபோக்கஸ் இருக்கும். அப்புறம் நான் கவலையா இருக்கேன்னா, அந்த கவலைன்ற அந்த இடத்துல இருக்கும். நான் என் மனசு என்ன சொல்லுது, என்னோட எமோஷன்ஸு, என்னோட ஃபீலிங்ஸு, நான் என்ன ரோல் பண்றேன், என்னோட உடம்பு எப்படி இருக்கு, அது வலியில இருக்கா, சந்தோஷமா இருக்கா, இதுதான் என்னோட உலகமே. இதை தாண்டி எனக்கு யோசிக்க தெரியாது. இதை நான் சரியா வச்சுக்கிட்டேன்னா நான் உலக வாழ்க்கையில நான் வெற்றி தான். இந்த இந்த விஷயம்லாம் தான் நம்ம உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்.
இதிலெல்லாம் நம்ம வெற்றி பெறதுக்காக தான் நம்ம போராடிட்டு இருப்போம். நம்மளோட உடம்பும் மனசும் அதை சரியா வச்சுக்கிறதுக்கும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நம்ம பார்த்துக்கிறது, நம்ம என்ன ரோல்ல இருக்கோம், அம்மாவா இருக்கோமா, அப்பாவா இருக்கோமா, எந்த ரோல்ல நம்ம இருக்கோம், அதை சரியா செய்றோமா அப்படிங்கிறது, இதுல தான் இருப்போம். இப்ப இதுல இருந்த ஃபோக்கஸ் வந்து இந்த இதுல வந்து நமக்கு வந்து ஒளி வந்து சேருது. பாரில் பறந்ததுன்னு சொல்றாங்கல்ல. இந்த விஷயத்துல வந்து நமக்கு வந்து சிவ ஒளி வந்து நமக்கு சேர்ந்ததுன்னா, இதுல இருக்க மாயைன்றது புரிய வந்துரும். இதுல இருக்க ஆணவம், கன்மம், மாயை சொல்லுவாங்க இல்லையா? இந்த விஷயத்துல இருக்கிற உண்மைத்தன்மை இல்லாத இதெல்லாம் இலூஷன், இதெல்லாம் உண்மைத்தன்மை இல்லைன்றது விஷயம் நமக்கு புரிய வந்து, இந்த ஒளி எங்க போகும்? அடுத்த வரியில பார்த்தீங்கன்னா, மாய்ந்தது காரிருள். இந்த கார் இருளா நம்ம இதுதான் வாழ்க்கை, இதுதான் நம்மளோட இதுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனமும் இந்த உடலும் என்ன சொல்லுதோ, நான் என்ன ரோல் இங்க ப்ளே பண்றேனோ, அதுதான் நானுன்னு ஒரு விஷயம் நமக்குள்ள எடுத்து வச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதுபடி நம்ம போயிட்டு இருப்போம். அந்த விஷயம் வந்து மாய்ந்தது. இந்த இலூஷன், இந்த மாயம், இந்த மாயம் வந்து நமக்கு புரிய வரும். இந்த ஞான ஒளியினால, இந்த சிவ ஒளி நமக்குள்ள எழுகின்ற சிவ ஒளினால இந்த விஷயமெல்லாம் மாயைன்றது புரிய வரும். மாறு ஒளி தானே. இந்த ஒளி வந்து திரும்ப நமக்கு எங்க போகும் அப்படின்னா, நமக்கு உள்ளேயே அந்த சிவத்தை நோக்கியே அந்த ஒளி திரும்பிடும். அந்த சிவத்தோட ஒளி திரும்பும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட விழிப்பு நிலை அந்த விழிப்பு நிலையை நோக்கியே போக ஆரம்பிச்சிடும். அப்ப நான் யாருன்றது உண்மையான இது நம்ம பார்க்கும்போது, நம்ம அந்த சிவனோட திருவடியா தான் இருப்போம். அந்த சிவன் திருவடியே நம்ம சேர்ந்தவங்களா இருப்போம். அப்ப வந்து இந்த விஷயங்கள், இந்த மனம், உடல் சேர்ந்த இந்த உலக வாழ்க்கைக்கான விஷயங்கள்ல இருக்க அ அ மாயையான விஷயங்கள்லாம் மறைந்ததுனால நம்மளோட ஃபோக்கஸ் இதுல போகாது. சிவன் திருவடியே நம்ம போய் சேர்ற மாரி இருக்கும். நான் அந்த மாரி தான் இத பார்க்குறேன். இதுதான் இறுதியான பாடல். இந்த க்ரீம் மந்திரத்த பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். அதோட இறுதியான பாடல் இது. பராசக்தியா பார்த்தோம், காளி தேவியா பார்த்தோம். அவங்க என்ன நமக்கு குடுக்குறாங்கன்னா, நமக்கு உள்ளொளிய நிரப்பி நிரப்பி நம்மளோட மாயைய விலக்கி, சிவன் அடிய சேர்றதுக்கு, அந்த திருவடிய நம்ம சேரணும் அப்படிங்கிறதுக்கு, நம்ம அந்த உலகப் பற்றுலருந்து நம்மள நீக்கி, அந்த ஆணவம், கன்மம், மாயைன்றத நீக்கி, சிவன் திருவடி பக்கம் நம்மளோட ஃபோக்கஸ ஃபுல்லா திருப்பினா, இப்ப நான் யாருன்னு அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் யாருன்னு கேட்டா, நான் என் பையனுக்கு அம்மா, நான் வந்து இவங்களுக்கு தங்கச்சி, இவங்களுக்கு அக்கா நான் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? அந்த இது இல்ல. இந்த உலகமும் இல்ல. நான் யாருன்னா சிவன் திருவடியை சேர்ந்துட்டேன். நானும் சிவமாகவே இருக்கிறேன். அந்த நிலைமைக்கு நம்ம காளி தேவி, நம்ம பராசக்தி நம்மள அங்க கொண்டு போவாங்க. அந்த சிவன் திருவடியை சேர்ற விஷயமா இத இறுதியான பாடலாவும் நான் அந்த க்ரீம் மந்திரத்தோட இறுதியான பாடலாவும் நான் பார்க்கிறேன். அனைவருக்கும் நன்றி. கிருத்திகா அம்மா வந்தாங்களா? நான் வந்த மாதிரி இருந்துச்சு. வித்யா கௌரி அம்மா வந்திருக்காங்க. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1348வது திருமந்திரம். மாறு ஒளி மதி ஒளியே. திருமந்திரம். தேர்ந்தவர் என்றும் திசையொளி ஆனவர், காய்ந்தெழு மேல்வினை காணகிலாதவர், பாய்ந்தெழும் உள்ளொளி பாரில் பறந்தது, மாய்ந்தது காரிருள் மாறொளி தானே. நவாக்கரி சக்கர வழிபாடு செய்பவர்கள் திசைகளுக்கு விளக்கமாக எதுவும் தெரிய காண்பர். வருத்துகின்ற முன்வினை பயனால் வரும் துன்பங்கள் அடைய மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் பரவி எழுகின்ற ஆன்ம ஒளி உலகமுற்றும் விளங்க ஒளி வீசி திகழும். இதனால் அஞ்ஞானமான காரிருள் அகன்று மனமயக்கம் விலக இயங்கும் அருள் ஒளி துலங்கலாகும். காய்ந்தெழும் இச்சொல்லின் பொருள் வருத்த வருகின்ற மேல்வினை, முன் செய்த வினை, மாறொளி இருளுக்கு மாற்றான ஒளி. கழக வெளியீட்டில் நவாக்கரி சக்கர வழிபாட்டினர்
உள்ளொளி உடையவராதலின் எல்லா திசைகளிலும் ஞாயிறும் திங்களும் போன்று விளக்கும் விளக்காவர். பின்னும் பிறவிக்கு வித்தாகிய சினந்து எழுகின்ற ஏறுவினை இலராவர். ஆவி எங்கனும் பறந்து எழுகின்ற சிவபெருமானின் முற்று உணர்வொளி உள்ளும் புறமும் ஒத்து திகழ்ந்தது. அதனால் ஆணவ வல்லிருள் அகன்று ஒடுங்கிற்று. ஒப்பொழியாகிய மாயா காரிய ஒளியும் தூய அருள் ஒளிக்கு துணையாகும். திசை ஒளி பொருள் திக்குகள் எங்கும் புகழ் பெற்றவர். மேல்வினை ஆகாமியம் உள்ளொளி ஞான ஒளி. காரிருள் ஆணவ இருள். மாறு ஒளி மயக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அருமைம்மா. நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றிங்கம்மா. கிருத்திகாம்மா வாங்கம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கௌரிமாவும் சரி, விந்தியாமாவும் சரி, நல்ல விளக்கங்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த மந்திரம் ரொம்ப தெளிவான ஒரு மந்திரம். விஷயங்களை நமக்கு ரொம்ப தெளிவா காமிச்சு கொடுத்துருச்சு. ஆனாலும் என்னுடைய தெளிவுக்காக ஒரு முறை நான் வாசிக்கிறேன். சேர்ந்தவர் என்றும் திசையொளியானவர். அப்ப அவங்களே திசை ஒளியாக மாறக்கூடியவர்கள். அப்ப என்ன செய்யும்? ஒரு இடத்துல நம்ம ஒளியா மாறுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒளியா மாறுறது முக்கியம் இல்ல, அந்த இடத்துல மன்னிக்கணும், அந்த இடத்துல மற்றவர்களுக்கு ஒளி என்ன செய்யும்? வழிகாட்டும். அப்போ நம்ம என்னவா மாறுறோம் அப்படின்னா மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தன்மையை நாம் பெறுவோம். அதான் இந்த பாடலுடைய இந்த வரியினுடைய ஒரு பொருள். தேர்ந்தவர் என்றும் திசையொளியானவர் ஆயிடுவாங்க அவங்க அப்படின்னு சொல்றாரு. திசையொளியானவர் காய்ந்தெழு மேல்வினை காணகிலாதவர். இதற்கு மேல நம்மை வருத்தக்கூடிய வல்வினைகள் நம்மை தொடராது. அப்போ காணகிலாதவர், அந்த இடத்துக்கே போமாட்டாங்க. they will not see அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வினையினுடைய எந்த தொடர்பும் நம்மோடு இணையாது. எதனால அப்படின்னா நம்ம இந்த சக்கரத்துல இந்த தியானத்துல தீமை ஆதாரமாக வைத்து நம்ம சொல்றோம் இந்த மந்திரத்தை. அப்ப வல்வினை போகும், நல்ல ஒளி சேரும், மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய குரு தன்மை அடையும் அப்படிங்கிற ஒரு 2 பொருள் இருக்கு இந்த இடத்துல. பாய்ந்தெழும் உள்ளொளி பாரி பறந்தது. அப்போ இதெல்லாம் சொல்ல வேணாம், நான் நவாத்திரி பண்றேன்னு வெளியில போய் சொல்ல வேணாம், நம்மளை பார்த்தாலே தெரியும். பாரி பரவும் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளி, அந்த திசையொளி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய உள்ளொளிதான். அதான் பாய்ந்து எழும் உள்ளொளி பறந்தது. அப்ப உள்ளொளியாக இருப்பது யாரு அப்படின்னா தேவிதான். நம்முடைய வல்வினைகளை போக்கி நம்மை அந்த இறை பரம்பொருளோடு இருக்கக்கூடிய தன்மையில் செயல்படுவது யாரு அப்படின்னா அந்த தேவி. அந்த தேவிய நம்ம பண்ணும் பொழுது மாய்ந்தது கார் இருள் மாறொளி தானே. மாறொளி அப்படின்னா மாற்றான ஒளி. எதற்கு மாற்றான ஒளி? கார் இருளுக்கு மாற்றான ஒளி. அப்போ அது என்ன அப்படின்னா பெரும் வெளிச்சம். சோ இந்த இடத்துல ஒளிமயமான ஒரு தன்மை நம்ம சேரும். ஒளி உடல் சேரும். ஒளி உடல் அப்படிங்கிறது ஏதோ இந்த இந்த உடல் இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து மாறுபட்ட விஷயம் இல்ல. அது என்ன அப்படின்னாக்கா இந்த உடல் சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோஷங்கள் சுத்தமா மாறும். நம்ம ஆறான்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு நீளமா இருக்கும், ஒருத்தருக்கு மஞ்சளா இருக்கும், ஒருத்தருக்கு சிவப்பா இருக்கும், ஒருத்தருக்கு வெள்ளையா இருக்கும். ஆனால் இந்த தியான முறையில் மீண்டும் மீண்டும் நம்ம செயல்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்க மொத்தமா நல்ல ஒளி சேரும் அப்படின்னு சொல்றாரு. ஒளி உடலுக்கான ஒரு மந்திரம் அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். அந்த ஒளி உடல் எப்படி இருக்கும் அப்படின்னா கார் இருளை மாய்த்து மாறான ஒளியை தருவதாக இருக்கும். அப்படி செய்யும் பொழுது வல்வினைகள் நம்மை விட்டு அகன்றுவிடும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அற்புதமான மந்திரம். இதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.
அருமைம்மா. நல்ல தெளிவான விளக்கம். நன்றிங்கம்மா. வேற யாரும் வரல இல்லைங்களா? நீங்க வேற ஏதாவது சொல்லணுமா கிருத்திகாம்மா? நீங்க ஏதாவது ஷேர் பண்ணிக்கணுங்களா? வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? தியாகராஜன் ஐயா, வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. இல்லம்மா, ஏதாவது கேள்வி இருந்தா பாருங்க. நன்றிங்க. மகிழ்ச்சிமா, வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. ஓரளவு நிறைவு பண்ணியாச்சா? இல்லைங்கய்யா, நீங்க ஆரம்பிக்கலாங்கய்யா. நன்றிங்கய்யா. அம்மா எல்லாம் பேசிட்டாங்களா? எல்லாருமே பேசியாச்சா? எல்லாரும் பேசியாச்சுங்கய்யா. சிறப்பு சிறப்பு. அம்மா ஒரு பாடம் கூட வாய்ச்சிருக்கேன், நான் அதை எடுத்துடுறேன். அந்த சேர்ந்தவர் என்றும் திசையொலியானவர் அந்த பாடல் தானே? ஆமாங்க ஐயா. 1348 அதேதான். சிறப்பு சிறப்புமா, ரொம்ப மகிழ்ச்சி. அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இறையர்களாலும் ஆசான் அவர்களுடைய ஆசியினாலும் ஒவ்வொரு நாளும் திருமந்திரத்தை சிந்திக்க சிந்திக்க நமக்குள்ள பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறத, அந்த அற்புதத்தை, அதிசயத்தை நாம் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைய மந்திரம், சேர்ந்தவர் என்றும் திசையொளியானவர், சேர்ந்தவர் என்றும் திசையொளியானவர், காய்ந்தெழும் மேல்வினை காணகிலாதவர், காய்ந்தெழும் மேல்வினை காணகிலாதவர், பாய்ந்தெழும் உள்ளொளி பாரீர் பறந்தது, பாய்ந்தெழும் உள்ளொளி பாரீர் பறந்தது, மாய்ந்தது காரிருள், மாய்ந்தது காரிருள் மாறு ஒளிதானே, மாய்ந்தது காரிருள் மாறொளிதானே, சேர்ந்தவர் என்றும் திசையொலியானவர், காய்ந்தலும் மேல்வினை காணகிலாதவர், பாய்ந்தெழும் உள்ளொளி பாரிற் பறந்தது, மாய்ந்தது காரிருள் மாறொளிதானே. இருள் மறைந்து விட்டால் அங்கே ஒளிதானே. ஒளியுள்ள இடத்துல எல்லாமே நமக்கு தெளிவாக தெரியும். சேர்ந்தவர் என்று திசையொலியானவர். அப்போ ஒளியை சேர்ந்துட்டா நாமளும் ஒளி உடையவர்களாகத்தானே மாற முடியும். ஒளி எல்லாத்தையுமே நமக்கு உணர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இறைவனை அறிய வேண்டும் என்றால் இந்த ஒளி காட்சி நமக்கு விளக்கமாக வேண்டும். லைட் அண்ட் சவுண்ட் லீட்ஸ் டு த காட் என்று ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எப்பவுமே அந்த இரண்டு மனதில் வைத்துக் கொண்டாலே போதும். இறைவனுடைய ஆற்றல் இந்த ஒளி மூலமாகத்தான் நாம அனுபவபூர்வமாக உணரும். அந்த அழுத்தம் என்ற தன்மையில பிரஷரா இருக்கும்போது நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த லைட் அண்ட் சவுண்டா வரும்போது நாம உணர்வாக பெற முடிகிறது. காய்ந்தலும் வேல்வினை காணகிலாதவர். அப்ப வினைகள் முழுமையாக அற்று போகணும் நமக்கு. அப்பதான் அந்த இறைவனை நாம் அறிய முடியும், உணர முடியும். வினைகள் இருக்கும்போது நம்ம, அதாவது வினைகள் என்று சொன்னால் உலக பற்றுக்களோட தொடர்பு கொண்ட அந்த வினைகள்.
அப்ப இறைவனை நோக்கிய அந்த வினைகள் நம்ம ஆற்ற வேண்டும். இறைவா உன்னை நான் அறிய வேண்டும், தாயே தந்தையே தயாவரனே தத்துவ பொருளானவனே என்றால எப்படி எப்படிலாம் இறைவனை நாம போற்றணுமோ வணங்கணுமோ மதிக்கணுமோ, மதித்து அதே சிந்தனையில அந்த வினைய ஆற்றணும்னா அந்த கனியும் காயாகும். அதாவது காய் கனியாகிறது இயல்பு, ஆனா கனி காயாகுமா? ஆகும். திராட்சை பழத்தை நல்ல வெயில்ல காய வச்சா அப்படியே எப்படி இப்ப கிறிஸ்துமஸ் பழம்னு பயன்படுத்துறோம்ல, அதன் பிறகு பழம்னா அழுகி போயிடும் பொதுவா, அதுதான் விளக்கம். ஆனா காஞ்சிருச்சுன்னா எவ்வளவு காலம் இருக்குது அந்த திராட்சை பழம்? சிந்திச்சு பாரு. அதே மாதிரி அந்த இறைவனோடு நாம் ஐக்கியமாகும் போது நம்முடைய ஆற்றலோட கலந்த நிலையில இருக்கும் போது நமக்குள்ள வரக்கூடிய அந்த ஒளியும் எங்கும் பரவி இருக்கக்கூடிய ஒளியும் ஒன்றோட ஒன்று கலந்த நிலையில எல்லாமே ஒளி பொருந்திய காட்சியாகவே, அதாவது அறியாமை என்ற இருள் மறைந்து அருள் வெளிச்சத்துல நாம அந்த உண்மையை உணர்ந்து கொள்வோம். உண்மையை உணர்ந்த பிறகு நிச்சயமாக எல்லோருக்கும் நன்மைதான். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி. வாழ்க வாழ்வாங்கு. இறைவா அருள்வாயா. குருவே சரணம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. நன்றிங்க ஐயா. அருமையா இருந்தது பாடல் கேட்கறதுக்கு. அப்புறம் உங்களோட எடுத்துக்காட்டு, நல்ல விளக்கங்கள். நன்றிங்க ஐயா. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? கிருத்திகாமா இருக்காங்க, தியாகராஜன் ஐயா இருக்காங்க. உங்களோட கேள்விகளை கேட்கலாம், நேரம் இருக்குது. சாட் பண்ணலாம். அம்மாட்ட நான் சில கேள்விகள் கேட்கணும். சொல்லுங்க ஐயா. அந்த திருமந்திரம் நீங்க எப்ப வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கறத சில கருத்துக்கள் சொன்னீங்க. இத மந்திரத்துடைய உங்களுக்கு சொல்லி யாரால இந்த திருமந்திரம் வாசிக்கிறன்னு ஈர்க்கப்பட்டீங்க? உங்க குருநாதர் பேர் சொன்னீங்க, எனக்கு ஞாபகத்துல இல்லை. அதை கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுங்களாமா? எப்படி திருமந்திரம் வாசிக்க ஆரம்பிச்சீங்க? நன்றி ஐயா. இந்த கேள்வி எனக்கு தான் நினைக்கிறேன். நான் திருமந்திரம் வாசிக்க ஆரம்பித்தது 2016 இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இயர் கரெக்டா ஞாபகம் இல்ல, நோட் பண்ணி வச்சிருக்கேன் எங்கேயோ. ஏதோ யாரோ கேட்டப்போ இந்த மாதிரி நான் பதில் சொல்லியிருக்கேன். பட் மினிமம் 2016-17 இருக்கும் கண்டிப்பா. அந்த காலகட்டத்துல நான் சித்தர்கள் முறையில ரொம்ப ஈர்க்கப்பட்டு அந்த பயணத்துல இருந்தேன். சித்தர்கள் வழிபாடு, அவர்களுடைய தியான முறை அப்படின்னு இருந்தது. அதற்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய தேடல் ஞான தேடல். மொத்தமா அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஜேகே ஓஷோ அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனா அதற்கு முன்னாடி என்னுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய வழிபாட்டு முறைகள், சாக்தம், வைஷ்ணவம் இந்த மாதிரி இருந்தது. ஆனா இந்த ஒரு 2014-15 ஒரு சித்தர்கள் வழிபாட்டு முறை அவங்களே கூப்பிட்டு எனக்கு ஒரு தீட்சை வந்தது. தட் வாஸ் தி ஒன் அண்ட் ஒன்லி தீட்சை ஐ காட். அப்போ அந்த முறைக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை முறை மொத்தமா மாறிச்சு. அப்பதான் 2016-17 தான் நான் ஒரு பெரியவரை சந்திச்சேன். என்னுடைய தோழி ஒருத்தவங்க கோவில்ல இருந்தாங்க. அவங்களும் நானும் தான் இந்த பயணத்துல ரொம்பவும் சோல்மேட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி we were traveling together. அப்ப அவங்க இவரை சந்திச்சப்போ அவரே அடையாளம் கண்டாருன்னு சொல்லுவாங்க. உங்களோட இன்னொரு உயிர் இருக்கு அப்படின்னு அவங்க வருவாங்க என்ன மீட் பண்றதுக்குன்னு சொன்னதா சொன்னாங்க. யார் அது? நம்மள இப்படி என்னை பார்த்ததில்ல, என்னை பத்தி அவங்க எதுவுமே சொன்னதில்லை, அப்போ இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே, இல்ல இந்த பயணம் அவங்கள நோக்கி அவங்க வருவாங்க எங்க அப்படின்னு அந்த ஆர்வம் மேலிட நான் போனேன். அவர் ஒரு மரக்கடை, பர்னிச்சர் கடை வைத்திருந்த
ஒரு நார்மல் வியாபாரி மாதிரி தான். ஆனா பாக்குறதுக்கு ஆஹ் காவி தான் போட்டிருப்பாரு. காவினா எல்லோ போட்டிருப்பாரு. பார்த்தாலே ஒரு முதிர்ந்த ஆன்மீகவாதி மாதிரி தான் இருக்கும். அப்ப அவர் தான் சொன்னாரு, நான் 40 வருஷமா திருமந்திரம் வாசிச்சுட்டு இருக்கேன். அவரு பேசும்போது நிறைய விஷயங்கள் ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா ரொம்ப ஆஹ் ஆழமான விஷயமா இருக்கும். அப்ப என்னது எப்படி இப்படி பேசுறாரு அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு எப்பவுமே ஒரு ஆர்வம் இருக்கும்ல. அந்த மாதிரி அவர் என்ன வச்சுறான்னு அவரோட மேஜையில அறத பழதான ஒரு திருமந்திர வால்யூம் தான் இருக்கும். அதுவும் 3ஆம் தந்திரம் மட்டும்தான் இருக்கும். 3ஆம் வால்யூம் மாத்திரம்தான் இருக்கும். இப்ப நான் கேட்டோம். அவர் அவரே பகவான்னு சொல்லுவாரு. எல்லாரையும் பகவான் தான் சொல்லுவாரு. பகவான், நாங்க எல்லாரும் அவரை பகவான் சுவாமின்னு சொல்லுவோம். அப்ப அவர்கிட்ட கேட்கிறேன் நானு, என்ன பண்றீங்க, நீங்க என்ன வாசிக்கிறீங்கன்னா, அப்ப அவர் சொல்றாரு, நான் திருமந்திரம் மட்டுமே கடந்த 40 வருடங்களாக வாசித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு 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 புஸ்தகத்தை ஒருத்தரால 40 வருஷம் வாசிக்க முடியுமா அப்படின்னா, எப்படியா வாசிப்பீங்கன்னா, முதல்ல ஒரு தடவை வாசிப்பேன். அப்புறம் அது முடிஞ்ச உடனே திருப்பியும் அதையே எடுப்பேன், திருப்பியும் அதையே எடுப்பேன், திருப்பியும் அதையே எடுப்பேன். இத மாதிரி நான் 40 வருடங்களாக திருமந்திரம் மாத்திரமே வாசிக்கிறேன் அப்படின்னா, ஐ வாஸ் சோ ஷாக்ட். அப்போ அப்படி என்ன இருக்கு அந்த திருமந்திரத்துல அப்படின்னு அவரு சிரிச்சுட்டே வாசிக்க ஆரம்பிங்க ஐயா, அவரே சொல்லி தருவாரு அப்படின்னு. அப்ப அவர் வைத்திருந்த அந்த மந்திரத்துல இருந்து ஒரு 2-3 மந்திரத்தை வாசிச்சு காமிச்சாரு எனக்கு. அப்படிதான் நான் துவங்கினேன். அப்போ நான் பழனியப்பா பிரதர்ஸோட அந்த வால்யூம் வாங்கிக்கிட்டேன். அவர் சொன்ன மாதிரி நான் இதை ஏற்கனவே பகிர்ந்திருக்கேன். நான் ஒரு கணக்கு போட்டேன். 3000 பாடல் நம்ம வாசிக்கிற ஸ்பீடுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை பாடல் வாசிக்க முடியும். அப்ப இதை நம்ம இத்தனை நாள்ல முடிச்சிட முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டேன். அந்த மாதிரிதான் வாசிக்க ஆரம்பிச்சேன் முதல்ல. ஆனா நான் நினைச்ச மாதிரி இல்ல. நான் எந்த கணக்குக்குள்ளயும் அடவுக்குள்ளயும் அது அடங்கல. இட் டுக் இட் ஓன் டைம். உள்ள போக 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 இதான் இந்த ஒரு பெரிய படிக்கட்டுல இறங்குற மாதிரி, கொலப்படிக்கட்டுல இறங்குற மாதிரி உள்ள இழுத்துட்டே போயிடுச்சு. அப்படிதான் அந்த முதல் வால்யூம் முடிக்கிறதுக்கே எனக்கு அந்த முதல் முறை வாசிப்பு முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு நான் அதையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன், மறந்துருச்சு இப்போ. கிட்டத்தட்ட 1 வருஷம் 10 மாதத்துக்கு மேல ஆச்சு எனக்கு. ஐ வாஸ் சோ ஷாக்ட். ஆனா அதுல இருந்து என்னால மீள முடியல. இந்த காலகட்டத்துல அவரோட அடிக்கடி பேசுறேன், சந்திப்போம், அப்படி நடந்துட்டே இருந்தது. அப்போ அவரு நான் உணர்ந்த விஷயங்களை அவரோட பகிர்ந்துப்பேன். அவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு. அந்த சூட்சுமத்தை எப்படி பாக்குறது அப்படி எல்லாம் சொல்லி தருவாரு. ஆனா திரும்ப ஒரு பாடல் கூட திருமந்திர விளக்கம் எல்லாம் சொல்லி கொடுத்தது கிடையாது. ஆனா அவர் சொல்லுவாரு, அவரே சொல்லி கொடுப்பாரு, உங்களுக்கு அவரே சொல்லி கொடுப்பாரு. அப்படிதான் இப்போ நான் 5வது முறையா அந்த திருமந்திரத்தை வாசிச்சுட்டு இருக்கேன். கணக்கு கிடையாது. இன்னைக்கு டெய்லி வாசிக்கிறேன்லாம் கிடையாது. ஆனா தொடர்ந்து இன்றைக்கும் நான் தொடர்ந்து ஒரு திருமந்திரம் வாசிச்சிருக்கேன். இந்த சைக்கிள் போக, இப்ப நம்ம ஒரு திருமந்திரம் ஒரு நாளைக்கு ஒண்ணு போக, என்னுடைய வாசிப்பு இப்ப 3ஆம் தந்திரத்துல இருக்கு. அந்த மாதிரி தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கேன். டெய்லி ஒரு புது புது விளக்கங்கள் தருவாரு. திருமூலர் நின்று பேசுகிறார், கைப்பிடித்து அழைத்து சொல்லுகிறார் அப்படின்னு நான் சொல்றதெல்லாம் மிகையான விஷயங்கள் கிடையாது. நிறைய விஷயங்கள். ஒரு டிராவல்ல அடுத்தடுத்த குருமார்களை ரொம்ப அழகா காமிச்சு கொடுத்தார். அந்த வழிதான் நான் திருமூலரை பற்றி தான் நான் வள்ளலாரை அறிந்து கொண்டேன். திருமூலரை பற்றி தான் நான் தாய்மான சுவாமிகளை பற்றி அறிந்து கொண்டேன். திருமூலரை பற்றி தான் நான் மணிவாசக பெருமானை பற்றி அறிந்து கொண்டேன். திருமூலரை பற்றி தான் நான் சைவ சித்தாந்தங்களை பற்றி அறிந்து கொண்டேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். இன்றைக்கு சக்தியே முழு முதல் அப்படிங்கிற ஒரு முழு பூரணமான உணர்வும் அறிவும் எனக்குள்ள நிரம்பி இருக்குன்னா அதற்கு காரணம் அவர் காட்டி தந்த வழி, அவருடைய அடிப்பற்றி ஒரு கட்டத்துல உணர்த்தவும் செய்தார். நீ திருமூலர் மரபு அப்படின்னு சொல்லி, அந்த நவகோடி சித்தர் மரபுல வந்தவங்க நீங்க அப்படின்னு எனக்கு உணர்த்தவும் செய்தார். இதெல்லாம் அவர் பண்ண விஷயம். நான் அதை உணர்ந்துக்கிறதுக்கு உண்டான அறிவையும் திறனையும் கூட அவர் தான் கொடுத்தாருன்னு நான் சொல்லுவேன். அதான் என்னுடைய டிராவல் வித் திருமூலர். நன்றி. நிச்சயமா பயணம்தான்.
வெற்றி பயணத்தை நோக்கி தான் நடைபெற்றுட்டு இருக்கேன். ஒரு முறை ஒரு வெற்றி அடைஞ்சாச்சுன்னா, இலக்கை அடைஞ்சாச்சுன்னா, அடைந்தது தானே. திரும்ப திரும்ப அந்த இலக்கை நோக்கி போறோம்னா, மத்தவங்களையும் அந்த இலக்கை நோக்கி நீங்க அழைச்சிட்டு போறீங்கன்னு தான் அர்த்தம். இலக்கை நோக்கி எங்களையும் பயணிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களுடைய அந்த ஆழ்ந்த அந்த கருத்துக்கள் தூண்டிக்கிட்டே இருந்ததுனாலதான் சரி இந்த கேள்வியை கேட்டேன். நிறைய பேருக்கு விளக்கங்கள் கிடைச்சிருக்கும். எனக்கும் மகிழ்ச்சி, ஒரு மனநிறைவுமா. ரொம்ப நன்றிங்கம்மா. இப்ப பகவான் கிருத்திகா அம்மா எல்லாரையும் பகவான் அரிமா அழகேசன் ஐயா இப்படி சொல்லும் போது அவருடைய பேர் என்னங்கம்மா? திருநாமம் பகவான் அவருடைய பேர் சந்திரன் சொல்லுவாங்க. ஆனா அவரு அந்த பேரே மறந்துச்சு பகவான் சுவாமிகள்னா. ஆனா அவரு திருவுடல் நீங்கினது போன ஜனவரி. ஆமா, போன ஜனவரி, அதாவது 23 ஜனவரி இல்ல 24 ஜனவரி. இன்னைக்கு 25 இல்ல, 24 ஜனவரி அவரு திருவுடல் நீங்கிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அத சொல்லவும் செஞ்சுட்டாரு எங்கள்கிட்ட. எங்களெல்லாம் 6 மாசம் முன்னாடியே சொல்லிட்டாரு. இனிமேல் நீங்க பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி. எங்களுக்கு அப்ப இத ஒரு 2-3 தடவை எங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால நாங்க அதை பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அப்பவே சொல்லுவாரு, என் காலம் முடிஞ்சிருச்சியா, நீங்க பாருங்க அப்படின்னுவாரு. அப்புறம் நாங்க சொல்லுவோம், என்ன பகவான் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, அப்புறம் ஆமா அப்படிதான் அப்படின்னுவாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஒரு காலகட்டம்க்கு அப்புறம் அவரே இருப்பாரு. அப்ப நாங்க சொன்னா அவர் சொல்லுவாரு, இல்ல தேவி இன்னொரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு போ அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி திருக்குறளுக்கு மொத்தமா ஒரு உரை எழுதினாரு. ஆனா அது முதல் இதோட முடிஞ்சிருச்சு. அவருடைய ஆசை என்ன அப்படின்னா, அந்த பணி எனக்கு கொடுத்திருக்கிறாரு, நான் இன்னும் துவங்கல அது. திருக்குறள்ல காமத்துப்பாலுக்கு உரை எழுதணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த உரையும் இல்லாமல் இந்த காமத்துப்பால்ங்கிறது தெய்வத்தோடு இருக்கக்கூடிய நிலை. இது மனித காமம் அல்ல. அத பத்தி அவர் சொல்லல அப்படிங்கிறது அவருடைய ஆழமான ஒரு இது. அதனால அந்த விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு இது. ஆனா அதுல இருந்தும் விலகிட்டாரு. அதெல்லாம் அவர் பிடித்து வைத்துக் கொண்ட விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கிறதுக்காக. என்ன தேவி இருக்க சொல்லியிருக்கா, அன்னை தேவின்னு சொல்ல மாட்டாரு, அன்னை என்ன இதை பண்ண சொன்னாங்கயா, அன்னை இத என்ன பண்ண சொன்னாங்கயா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஒரு 6 மாசம் முன்னாடி சொன்னாரு, இல்ல போதும், நீங்க பாத்துக்குங்க, சொன்ன வேலையை செய்யுங்க, நீங்க இன்னும் அதை பண்ணல, நீங்க செய்வீங்க, பண்ணுங்க பகவான், முடிங்க அப்படின்னு மாத்திரம் சொன்னாரு. அப்ப கூட எனக்கு புரியல. ஆனாலும் உள்ளுக்குள்ள எனக்குமே ஒரு விளக்கம் வந்துருச்சு. அவரு சொன்னோன்னே, ஏன் பகவான் இப்படி பேசுறீங்க அப்படின்னா, இல்லங்க பகவான் அப்படிதான், முடிஞ்சிருச்சு, நீங்க பாருங்க, நீங்க பண்ண வேண்டிய வேலையை செய்யுங்க அப்படின்னாரு. சரி பகவான், எனக்கு எப்போ அதுலயும் கூட நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். ஏன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எதையும் ஆரம்பிக்க முடியாது. அதனால சரி பகவான், எனக்கு உள்ளுக்குள்ள என்னைக்கு ஆணை வருதோ நான் கண்டிப்பா பண்றேன், பண்ணுவீங்க பகவான் நீங்க அப்படின்னு அவர் முடிச்சுட்டாரு. அதுல இருந்து ஒரு 4-5 மாதங்கள் தொடர்ந்து பேசுவோம். எப்பவாவது திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த உடல் நீங்கினாரு. அவ்வளவுதான். எங்களுக்கு அந்த உடல் நீக்கம் தான் தெரிஞ்சதே தவிர, இன்றைக்கும் அவர் அவர் வழிகாட்டுறாரு. இதோ இப்ப எனக்கு ஞாபகப்படுத்துறாரு, எனக்கு பண்ண வேண்டிய வேலை என்னைக்கும். நீங்க கேட்ட கேள்வியோட ஒரு ஒரு ஆரம்பம் எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. நான் என் வேலை அதை நான் மறந்துட்டேன், சுத்தமா மறந்துட்டேன். மறந்துட்டேன் இந்த சென்ஸ், அந்த உள்ளுக்குள்ள போயிடுச்சு. அதுக்கு உண்டான எந்த அர்ஜும் எழல. இடையில ஒரு தடவை ஆரம்பிச்சேன். அவருடைய அந்த உடல் நீக்கம் நடந்த உடனே, ஐயோ அவர் சொன்ன வேலை பாக்கி இருக்கே, பண்ணணுமே அப்படின்னு இடையில ஒரு 2-3 வாரம் அதை வச்சுட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் அதுவும் போயிடுச்சு. இன்னைக்கு இது மீண்டும் ஒரு நினைவூட்டலுக்காக தான் இந்த கேள்வியே இன்னைக்கு வந்திருக்குன்னு நான் நம்புறேன். வருது தெரியல, இதை தொடர்ந்து பயணிப்பேனானும் எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பண்றது இல்லையே, நம்ம மூலமா அவங்க பண்றாங்க. அதனால நடக்கணும்னு இருந்தா நடக்கும். ஆனா இதுதான் அவரோடது. திருமந்திரத்துல திருமந்திர பார்வையில திருக்குறளுக்கு உண்டான ஆழமான விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதை முடிக்கல. அதை முடிக்க வேண்டிய வேலையை என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. நான் பண்ணணும். பார்க்கலாம் காலம் என்ன சொல்லுங்க. மிக்க மகிழ்ச்சிமா. நிறைவான ஒரு தொகுப்பாக இருந்தது உங்களுடைய பயணம். பகவான் சந்திரன் சுவாமிகளுடைய
அந்த ஆர்வம், ஆசை நிச்சயமா நிறைவேறி கொண்டுதான் இருக்குது. காமத்து பால் என்று சொல்லும்போது இறைவனை தலைவனாக வைத்து ஒவ்வொரு ஜீவன்களும் ஒரு அதை ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற தலைவியாக பாவித்து அந்த இறைநிலையை நம்ம அடைய மாட்டோமா, இறைநிலையோடு ஒன்ற மாட்டோமா, அந்த பேரானந்தத்தில் திளைக்க மாட்டோமா, தலைவனை நாம எப்பவுமே நமக்குள்ளேயே எப்படி தரிசிக்கிறது என்ற அளவுல அந்த சிந்தனை, தலைவன் தலைவி என்று சொல்லும்போது ஆண் பெண் என்று இல்லாம ஆணாக இறைவனையும் ஒரு ஆன்மாவாகிய நம்ம தலைவியாகவும் நினைத்து இந்த காமத்துப்பால வாசிக்கும் போது அதனுடைய புரிதலும் அன்பும் ஒரு பூரணமாக விளங்குது. இன்னைக்கு எத்தனையோ திரை இசை பாடல்கள்ல அந்த அன்பு நிறைந்த அந்த பாடல்கள் வரும்போது இறைவனாகவே பாவித்து அந்த பாடலை கேட்கும் போது ஆனந்தமாகவே இருக்கும். அப்படி இறைவன் மேல் கொண்ட அந்த தெய்வீக காதல் தான் நமக்கு ஒரு உயர்வை கொடுக்கும் என்பதையும் பகவான் சந்தன் ஐயாவுடைய அந்த ஆற்றல் உங்களுக்குள்ள உணர்த்தி இருக்குது. அது மலர்ச்சி அடைஞ்சிருக்கு. மென்மேலும் மலர்ச்சி அடைந்து அது உயர்வு நிலையை அடைய இறையறலும் குருவரலும் உங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக பாதுகாப்பாக வழிநடத்துவதாக அமையுமாக. இறைவா அருள்வாயாக. ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களுடைய அருட்பணி அன்பு பணி தொடரட்டுமா. ஐயா கொஞ்சம் தாமதமாயிருச்சு. அரிமா அழகேசன் ஐயா பொறுத்துக்கிறங்க. ஏன்னா தேவை கருதி தான் இறைவன் இன்னைக்கு இதை வழங்கி இருக்கிறான். உங்களுக்குள்ளேயும் இந்த மாதிரி எத்தனையோ பேருடைய அந்த ஆற்றல்கள் இருக்கும். அதை இந்த தளத்தை பயன்படுத்தி கொண்டு வெளிப்படுத்தினா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஊக்கமும் ஆக்கப்பூர்வமாக அதை செயல்படுத்தக்கூடிய அந்த ஒரு சப்போர்ட் என்று சொல்லக்கூடிய வகையில உங்களுக்கு உதவியும் இறையர்களால குருவர்களால கிடைக்கும். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தாரும் அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய் பெற்று எல்லா நல்வளங்களோடும் வாழ்க 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 வாழ்வாங்கு. இறைவா அருள்வாயா. ரொம்ப நன்றி. இன்றைய நிகழ்வு இறையர்களால் நடத்தி வைக்கப்பட்டதாத்தான் நம்புறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையா நன்றிங்க ஐயா. உண்மையிலே டெய்லி ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பா நான் பேசுவேன், எனக்கு உதிக்குது, எனக்கு தோணுது அப்படின்னு அம்மா வர்றது ஒரு பெரிய வியப்புக்குரிய ஆற்றல். நான் கூட 4-5 புக்கை ரெஃபர் பண்ணுவேன். ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லுவேன் விளக்கத்தை, அதுவும் சொல்ல சொன்னாங்களேன்னு. ஆனால் அதை ஒரு 10-15 நிமிஷத்துக்கு குறையாம அந்த ஒவ்வொரு பாடல்களையும் பேசுதல், விளக்கம் அளித்தல், அதோடு ஒன்றுதல் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயங்கள் கிடையாது. உண்மையிலே அம்மையார்கள்லாம் அந்த தளத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம்தான். அதே மாதிரி கௌரி அம்மாவும் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதெல்லாம் இந்த தளத்துக்கு ஒரு பெரிய கூடுதல். இது தேராஜா சொல்ற மாதிரி அப்பப்போ யாரை அனுப்பணுமோ திருமலர் அனுப்பிட்டே இருப்பார். என்னுடைய வேலை ப்ளஸ் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னு இதனுடைய தீயை நாம் தொடர்ந்து அனைவருக்கும் பரவ செய்யுமாறு அருளக்கூடிய ஒன்றாகவே நான் உணர்கின்றேன். வணக்கங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. நன்றிங்க. இங்கே இருக்கின்ற அனைத்து மையன்பர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி. க்ளோஸ் பண்ண மட்டும் செய்யல, பரவிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒளியை பரவிடுவது போல அப்படியே யூடியூப்ல ஏத்தி இப்ப கௌரி அம்மாவும் உங்களோட சேர்ந்து அப்படியே பரவ விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் ஒளி பரவட்டுங்கிற மாதிரி உங்களுக்குள்ள போரிட்ட ஒளி இப்ப பரவி கொண்டிருக்கிறது. நன்றி. இந்த இன்னைய பாடல் அதானே ஐயா, உள்ளுக்குள்ள உள்ளொளி எஞ்சுனா பரவிட்டே இருக்கணும், அது ஞான ஒளியாக. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி. அம்மா மந்திரத்தின்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் அவ்வளவு விளக்கங்கள் கொடுக்க முடியுது. இயல்பாக அந்த பாடலை ஒட்டி சிந்திச்சுட்டு இருந்தாலும் நிறைய பொருள் விளக்கம் கிடைக்காமலே இருக்கும். ஆனா அவங்க பேச ஆரம்பிச்ச பிறகு அங்கங்க உதாரணங்கள், ஓமான ஓமயங்கள்லாம் சொல்ல சொல்ல அந்த தெய்வீக உணர்வு தானாகவே அது புலப்படும். ரொம்ப நிறைவா இருக்கும் அவங்களுடைய கருத்துக்கள். எனக்கும் கூட மறுபடியும் இப்ப ஒரு வழிமுறைய நெறிமுறைய பகவான் ஐயா மூலம் இப்ப அம்மா எனக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. எப்படி திருமந்திரம் வாசிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியாகவே இருந்தது. இப்ப எனக்கு உணர்வாக அம்மா அவங்க சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்காங்க. இறையர்களால தொடர்ந்து அதை வாசிக்கணும், சிந்திக்கணும். அதனுடைய மெய்ப்பொருளை உட்பொருளை அவங்க உணர்த்த நான் உணரணும். முதல்ல நாம உணராம மத்தவங்களுக்கு உணர்த்த முடியாது, நாம விளங்கி கொள்ளாம மத்தவங்களுக்கு விளக்கவும் முடியாது. அந்த விளக்கம் சொல்றது எளிய முறையில எல்லாருக்கும் தெளிந்த மொழிநடையில நம்ம சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு கடினமான வார்த்தைகளையோ பதங்களையோ சொல்லாம எளிமையா
அந்த வார்த்தைகள்ல சொல்லி எப்படி அந்த மெய்ப்பொருள் எளிமையா தானே இருக்குது. அதனால எளிமையாவே எப்படி சொல்லலாம்னு அவர் உணர்த்தினாருன்னா அதை நானும் உணரணும். உணர்த்தின பிறகு நாமும் மற்றவங்களுக்கு அதை சொல்லணுன்ற ஒரு ஆர்வம் மேலும் இங்க இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இப்ப ஆசான் அருட்தந்தை அவர்களுடைய அந்த வழிகாட்டல் படிதான் திருமந்திரமே. அந்த பாடல்கள் எங்க தாத்தா பாடுவாங்க, ஆனா அது திருமந்திரம் தான்றது தெரியாது. நிறைய பாடல்கள் உள்ளுக்குள்ள இருக்கும். மகரிஷியோட ஒரு பாடல் குருவணக்க பாடல்ல வரும், முன்னோர்களை நினைத்து பாடக்கூடியது. அதன் பிறகுதான் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இந்த நூல்கள்லாம்னு தோணுச்சு. அது என்னன்னா, அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அந்த அறிவை அறிவிச்சிட்டவர் அவர். அறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். இதுலதான் ஒரு நிறைவே இருக்கு. யாருமே அறிவை அறிகிறதுக்கு முறைகள் சொல்லல, ஆனா அறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார். ஒரு முறை இல்ல, ரெண்டு முறை இல்லை, பல முறைகளை பல முறை சொல்லி இருக்கிறார். முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அப்ப திருமந்திரத்துல தாய்மான சுவாமி இந்த மாதிரி பாடல்கள், திருவாசகம் இதெல்லாம் படிச்சு படிச்சு ஆனந்த கவிகளை நமக்கு கொடுத்திருக்காரு ராமலிங்க சுவாமிகள். அவர்கள் வாழ்ந்த காலம் குறைவாக இருந்தாலும் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறது அந்த ஆற்றல் அளப்பரியது. ஆனந்தம், அற்புதம், அதிசயம், இன்னும் என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அது சொல்லிட்டு அதோட நிறுத்தல, அறிவில் அறிவாய் நிலைத்து, அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர். அறம் வகுத்தோர், அந்த வகுத்ததோட மட்டும் இல்ல, அதன் வழி வாழ்ந்து காட்டினோர். எப்படி வகுத்தாங்களோ அந்த வகுத்த வழியே வாழ்ந்து காட்டுறது, அதுதான் சிறப்பு. திருமந்திரத்தை 40 ஆண்டு காலம் பகவான் ஐயா வாய்ச்சிருக்காருன்னா சாதாரண விஷயமா இறைவா. அப்ப அந்த வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க. அதுல உள்ள அந்த விளக்கங்கள் மீண்டும் மீண்டும் தெளிவு கிடைக்க கிடைக்க வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து அந்த முழுமை பொருளை உணர்ந்தாதான் மீண்டும் மீண்டும் அதுலேயே ஆர்வம் வரும். எத்தனையோ நூல்களை நான் வாசிச்சாலும் ஒரு சில நூல்கள் தான் மனசுல திரும்ப திரும்ப வாசிக்க தோணும். அந்த வகையில திருக்குறளும் திருமந்திரமும் திருவாசகமும் இப்ப அடிக்கடி முற்றோதல்ன்ற முறையில திரும்ப திரும்ப வாசிச்சு பழகிட்டு இருக்கிறேன். இதையெல்லாம் தொகுத்த அந்த வேதாத்திரியத்துல களஞ்சியம் என்ற அளவுல அவரும் சில பாடல்கள் ஒரு தொகுப்பாக இருக்கும். அதன் வழி வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம்ன்றது மாதிரி அத்தனை ஞானிகளையும் நினைவு கூர்ந்து சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், விஞ்ஞானிகள், மெய்ஞானிகள் எத்தனையோ பேர் பெற்ற விளக்கங்களை எல்லாம் தொகுத்து பகுத்து இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொன்ன கருத்தையும் சேர்த்து எளிமையாக நமக்கு புரிந்து கொள்ளும்படி 1854 கவிதைகள் நினைக்கிறேன், அவ்வளவு பாடல்கள் கொடுத்திருக்காரு. அதையும் ஒரு முறை முழுமையாக வாசிச்சேன், மீண்டும் மீண்டும் வாசித்து கொண்டும் இருக்கிறேன். இன்னைக்கு சொன்னது கூட அதுல ஒரு கவிதை தான். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார், அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர், அதன் வழி வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். நினைவு கூர்ந்து வாழ்க்கையில சிறப்பு நிலை அடைவோம். ரொம்ப நன்றி கிருத்திகா அம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. அரிமாலகேசன் ஐயா, கௌரி அம்மா மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை மெய்யடியார்களுக்கும் அன்பர்களுக்கும் பணிவன்பான நன்றிகள். பொறுமை காத்ததுக்கு நன்றி. நன்றி, பொறுத்து கொள்ளணும். நன்றிங்க ஐயா. நீங்க பேசுறது கேட்டுட்டே இருக்கலாம். சிவத்தை பத்தியே தான் உள்ள நீங்க உணர்வோட பேசுற விஷயம், பாடுற விஷயம் அனைத்தும் அருமை ஐயா. கிருத்திகா அம்மாவுக்கும் நன்றி. அவங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. அதுக்கெல்லாம் நன்றின்னு முடிக்க முடியாது, அது கடவுளோட அருள் தான். அனைவருக்கும் நன்றி. தளத்துல இருக்கவங்க எல்லார்கிட்டையும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம், வழிகாட்டியா இருக்காங்க. அதுக்கு எல்லாருக்கும் இறைவனுக்கும் உங்களுக்கும் நானும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா. தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாங்களா நேரம் கருதி? அனைவருக்கும் நன்றி.
இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை 6:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி.